கொங்கு நாட்டில் முடமாண்டார் வேளாள கவுண்டர்கள் என்று அழைக்கப்படும் பூந்துறை வேளாள கவுண்டர்களின் மறைக்கப்பட்ட இரத்த சரித்திரமே அவர்களின் இந்த வரலாறு ஆகும். தமிழகத்தில் சேரர்கள் சிறப்பாக இருந்த காலத்தில் இமயம் வரை சென்று கொடியை நாட்டிய சேரன் செங்குட்டுவனின் வழிவந்த கடைசி சேரலால் உலாச்சேரல் கைலாயம் செல்லும் பொழுது பூந்துறை பெரிய பட்டமான நன்னாவுடையார் ஸ்ரீமான் வாரணாசி கவுண்டர் வம்ச முன்னோரான வேலப்ப நயினார் வசம் சேர சாம்ராஜ்யத்தை ஒப்படைத்து சென்றார். வேலப்ப நயினார் வம்ச வழியில் வந்த நன்னாவுடையார் ஸ்ரீமான் வாரணவாசி கவுண்டர் கொங்கு நாட்டின் மாமன்னராக திகழ்ந்தார். இவரின் வம்சாவளியில் வந்தவர்களே பூந்துறை வேளாள கவுண்டர் ஆவார்கள். இனி மகா பேரரசு ஸ்ரீமான் வாரணாசி கவுண்டரை பற்றி பார்ப்போம். சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களுக்கு முடிசூட்டி வைக்கும் உயர்ந்த உரிமையுள்ளவர். இதனால் மூவேந்தர்கள் அளித்த பெரிய பட்டமே நன்னாவுடையார். மூவேந்தர்களின் எல்லை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவரும் இவரே. சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் இணைந்து கரூரில் பசுபதீஸ்வரருக்கு கோயிலை கட்டினார்கள். அக்கோயிலின் கலசம் மூவேந்தர்கள் வைத்தும் நிற்கவில்லை. வாரணாசி கவுண்டர் வைத்ததும் கலசம் நின்றது. இதனால் இவருக்கு மன்றாடியார் பட்டம் அளித்து மூவேந்தர்கள் சிறப்பித்தார்கள். சித்தர்மேலி நாட்டார் சபையை அமைத்து நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். கீரனூர் எனும் ஊரை மக்கள் பயன்பாட்டுக்கு உருவாக்கி காடை விநாயகரை பிரதிஷ்டை செய்தார். காசிக்கு சென்று வந்து பரம்பொருளான பரமேஸ்வரனை பூந்துறை புட்பவன ஈஸ்வரர் கோயிலில் புனரமைத்து காசிலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். நாட்டார் சபை மூலமாக நாட்டிற்கு தேவையான எண்ணற்ற அரிய செயல்களை செய்தார். இந்திரனோ என்று போற்றப்பட்ட தாரமங்கலம் கெட்டி முதலின் பெரும்படையை தோற்கடித்து கெட்டி முதலையை மண்டியிட வைத்த மகா பேரரசு வாரணாசி கவுண்டர். வேளாண்மையில் சாதனை புரிந்ததோடு மட்டுமல்லாமல் பூந்துறையில் அங்காளம்மன், ஆலியம்மன், செல்லாண்டியம்மன், சத்தீஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி பெருமாள் கோயில்களை கட்டி பெரும்புகழ் அடைந்தவர். குலத்திற்கு குருக்களை உருவாக்கி புலவர்களையும் நியமித்தவர். காளி என்ன புலவரை அழைத்து வந்து பூந்துறை புராணம் என்ற நூலை உலகிற்கு அளித்தார். குருக்களையும் புலவர்களையும் இரு கண்களாக நினைத்து போற்றி வணங்கி புகழ்ந்தார். இவரை பற்றி எண்ணற்ற பட்டயங்கள், கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள் இவரின் பெரும்புகழை பறைசாற்றுகின்றன. இவரின் அரிய செயலான உலகம் போற்றும் புகழான கொங்கு வேளாள கவுண்டர் முடக்குழந்தைகளுக்கு காப்பகம் அமைத்து அனைத்து வேளாள கவுண்டர்களும் காத்து வந்த செயலால் முடமாண்டார் பட்டம் இவருக்கு தேடி வந்தது. இதன் பின் வந்த ஆங்கிலேயரின் ஆட்சியை மிக கடுமையாக எதிர்த்தார். இதனால் எண்ணற்ற ஊர்களும் உயிர்களும் அழிந்தன. அதில் முக்கியமான ஊர் அவலூர் ஆகும். முடிவில் தனது சொந்தத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு தனது இன்னுயிரை நீத்தார். இவரது பட்டம், பதவி, சொத்துக்கள் என்று அனைத்தும் ஆங்கிலேய அரசால் பறிக்கப்பட்டது. இவரின் உறவுகளான கொங்கு வீரர் தீரன் சின்னமலை கவுண்டர், மூச்சடையாண்டி வானவராயர், நசீனூர் ராயர் வம்சாவளி மற்றும் பல பட்டக்காரர்கள், ஜமீன்தார்கள் இவர்களின் உயிரையும் உடைமைகளையும் சொத்துக்களையும் பட்டங்கள், பதவிகளையும் ஆங்கிலேய அரசு பறித்து கொண்டது. ஆங்கிலேய அரசு தனக்கு அடிபணிந்தவர்களை வைத்து கொண்டு மற்றவர்களின் உயிரையும் உடைமைகளையும் பட்டங்களையும் பதவிகளையும் ஊர்களையும் அழித்து பெரும் இரத்த சதிராட்டம் ஆடியது. எண்ணற்ற உயிர் சேதங்களை ஏற்படுத்தியது. இதில் பூந்துறை வேளாள கவுண்டர்களான வாரணாசி கவுண்டரின் வம்சாவளியினரும் நெருங்கிய உறவினர்களும் தனது இன்னுயிரையும் உடைமைகளையும் இழந்து பல ஊர்களுக்கு இடம்பெயர வேண்டியதாகியது. உயிரை தவிர அனைத்தையும் இழந்த நன்னாவுடையார் ஸ்ரீமான் வாரணாசி கவுண்டர் வம்சாவளியாலும் உறவுகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதை காரணம் காட்டி ஆங்கிலேய அரசிற்கு உறுதுணையாக இருப்பவர்களால் வேண்டுமென்றே பூந்துறை வேளாள கவுண்டரான நாட்டார் வழி வந்தவர்களை முடமாண்டார் கவுண்டர்கள் என்று கூறப்பட்டு வருகிறார்கள். பூந்துறை வேளாள கவுண்டர்கள்
தங்களின் குல தெய்வமாக செல்லாண்டியம்மன், அங்காளம்மன், கரியகாளியம்மன், அத்தனூரம்மன், ஆலியம்மன், சோழியம்மன், அழகுநாச்சியம்மன், பகவதியம்மன், மேச்சேரியம்மன், படைவெட்டியம்மன், பூமாதேவியம்மன், கருப்பராயன், சப்த கன்னிமார்கள் போன்ற தெய்வங்களை வணங்கி வருகிறார்கள். இவர்களுக்கு 36 கூட்டங்கள் உள்ளன. மக்கள் தொகை தோராயமாக 16,10,000 பேர்கள் உள்ளார்கள். இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. கூட்டங்களை பற்றியும் மக்கள் தொகை பற்றியும் ஆய்வுகள் நடந்து வருகின்றன. இதுவே முடமாண்டார் கவுண்டர் என்று கூறப்படும் கொங்கு பூந்துறை வேளாள கவுண்டர்களின் வரலாறு. நன்றி.